உங்கள் ஐஎம் டிவியில் ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை 6 மணிக்கு புதிய மாதத்தின் வாக்குத்தத்த செய்தி தேவ செய்தி அளிப்பவர் ரெவரண்ட் டாக்டர் பென் சுரேஷ் அவர்கள். வேதத்துல பாத்தீங்க அப்படின்னா ரூத்தை பத்தி போட்டிருக்கு. ரூத் தன்னுடைய மாமியார் குடும்பத்திற்கு, தன்னுடைய கணவர் குடும்பத்திற்கு மிகவும் லாயலாக இருந்தார் அப்படின்னு சொல்லி வேதத்துல போட்டிருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவரை பத்தி எந்த செய்தியும் ரூத் புத்தகத்துல நீங்க கண்டுபிடிக்க முடியாது. கர்த்தர் இதை பேசினார், போய் பாருங்க, செக் பண்ணுங்க. ரூத் புத்தகத்துல எங்கேயுமே இருக்காது. எல்லா புத்தகத்திலும் இருக்கும். எல்லா புத்தகங்களையும் இது இருக்கும், அது இருக்கும். ஆண்டவரோட ஜெபித்தார்கள், பேசினார்கள், அது எல்லாமே இருக்கு. ஆனா ரூத் புத்தகத்துல இருக்காது. அது ஒரு வரலாறு புத்தகம். கனெக்டிங் த 5, அதாவது இஸ்ரவேலர்கள் ஜனங்களையும் தாவீதின் ராஜ வம்சத்தையும் கனெக்ட் பண்ற ஒரு புத்தகம் ரூத் புத்தகம். அது நம்ம சாதாரணமா எடுத்துக்கொள்ளலாம் புத்தகத்தை. ஆனா இஸ்ரவேலர்கள் அன்றைக்கு இருந்த யூதர்கள் அது ரொம்ப அவசியமான புத்தகம்னு அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஏன் தெரியுங்களா? அந்த ஹோல் ஸ்டோரி இஸ் அபவுட் லாயல்டி. கர்த்தரை அறியாத ஒரு பெண் என்ன செய்தால், உன்னுடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அதன் முதல் அவள் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றாள். இந்த ஸ்டோரியில பாத்தீங்கன்னா அந்த லாயல்டி, போவாசுக்கும் ரூத்துக்கும் இருந்த இணைப்பு லாயல்டி, அதன் மூலமாக பிறந்த ஜெனரேஷன், அதற்கு மூலமாக வந்த தாவீது. ஆண்டவர் இப்படிதான் ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. அப்போ எக்ஸ்க்ளூசிவ் லாயல்டி டு காட் அப்படின்னு பார்க்கும் பொழுது நாம் கர்த்தருக்காக எதையெல்லாம் விட்டு கொடுக்கிறோம், கர்த்தருக்காக எப்படியெல்லாம் ஆண்டவருக்காக நிற்கிறோம், என்னெல்லாம் செய்கிறோம் என்று நாம் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட செய்தியில் இந்த வசனங்களில் பார்த்தோம் என்றால் ஒரு 2-3 காரியம் இருக்கு. என்னன்னா, ரைச்சியஸ்னஸ் அண்ட் ஜஸ்டிஸ், லவ் அண்ட் கம்பேஷன், அடுத்தது ஃபெய்த்ஃபுல்னஸ். 5 காரியங்களை பற்றி போட்டிருக்கு பார்த்தீங்களா வேதத்துல. 5 காரியங்கள். இந்த 5 காரியங்கள் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை திருமணம் செய்து கொண்டேன். எவ்வளவு ஒரு கிரேட்டான காரியம் பார்த்தீங்களா? வசனங்கள் எப்படி போட்டிருக்குன்னா, நீ நிர்வாணமாய் இருந்த, நீ ஒண்ணும் இல்லாம இருந்த, நீ அடிபட்டு இருந்த, உன்னை கண்டுக்க ஆளே இல்லாம இருந்தது, நான் உன்னை ஏற்றுக்கொண்டு என்னுடைய பிள்ளையா ஏற்றுக்கொண்டு உன்னை நான் மணந்து கொண்டேன், உன்னை நான் திருமணம் செய்து கொண்டேன், உனக்கு நான் துணிமணி, வீடு, வாசல் எல்லாம் கொடுத்து உன்னை உயர்த்தி வைத்தேன். வசனம். ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீதி, ரைச்சஸ்னஸ், ஜஸ்டிஸ், அன்பு, கம்பேஷன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இதெல்லாம் அந்த பெட்ரோத்தில், அந்த திருமண அது ஒரு இணைப்புல ஆண்டவர் எல்லாத்தையும் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறவர்கள் என்று எல்லாரும் இருக்கிறோம். எவ்ரிபடி பிலீவ்ஸ் இன் காட். கரெக்டுங்களா? நம்ம யாரை கேட்டாலும், சாதாரண எளிமையான மக்களை போய் கேட்டா கூட, நீ கர்த்தரை நம்புறியா? நான் கர்த்தரை நம்புறேங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப பிடிக்கும், அவரை தாங்க நம்புறேன் அப்படின்னு. ஆனா ஆண்டவரை நீ எப்படி முக்கியத்துவப்படுத்துற வாழ்க்கையில, இதுதான் ரொம்ப முக்கியம். எப்படி முக்கியத்துவப்படுத்துற? உன் பிள்ளைகள் கொடுக்குற முக்கியம் கடவுள் கொடுக்குறியா? உன் பிள்ளைகளுக்கு நாளைக்கு உன் பிள்ளை அடிபட்டுச்சுன்னா தூக்கின்னு ஓடுறல ஹாஸ்பிட்டல், ஒரு சின்ன அப்பா எனக்கு இது வேணும்ப்பா அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டுச்சுன்னா நீங்க போறீங்களே, இல்ல அம்மா எனக்கு இது வேணும்னு கேட்டாங்க, அந்த ஒரு சின்ன ஒரு காரியம் அவ்வளவு கூட நம்ம ஆண்டவருக்கு காட்டுறோமா? லாயல்ட்டின்னு வரும்பொழுது ஆண்டவரை பற்றி கொண்டு வாழ வேண்டும். ஆண்டவரை எல்லாவற்றையும் முதலாவது நாம் வைக்க வேண்டும். இந்த மாதத்துல பிப்ரவரி மாதம் ரொம்ப ஒரு நல்ல மாதம். ஏனென்றால் இது பிகினிங் ஆஃப் திங்ஸ். பிகினிங் ஆஃப் திங்ஸ். ஜனவரி புது வருஷம் ஆரம்பிச்சு போயிட்டு பிப்ரவரி மாதத்துல நிறைய புது காரியங்கள் உண்டாகும், நம்ம வாழ்க்கையில உருவாகும். பிகினிங் ஆஃப் நியூ திங்ஸ் ஆரம்பிக்கிற இடம் தான் the birth of new things பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மாசத்துல தான் ஆரம்பிக்கும். அந்த மாதத்துல ஆண்டவர் கேட்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஆர் யூ லாயல் டு மீ? ஹோசேயா இந்த ப்ராஃபட் இருக்கிறாரு, இவர் ஆண்டவர் என்ன பண்ண சொல்றாரு அப்படின்னா, நீ போய் ஒரு விபச்சாரி கட்டி கொண்ட. உண்மையிலுங்க,
ஒரு விபச்சாரி கட்டிக்கொண்டார். ஏன் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது பார்த்தா, அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதிரி நீ இருந்த, என்னை விட்டு விலகி இந்த மாதிரி நீ இருந்த, நான் என்ன பண்ணேன்னா உன்னை அரவணைத்துக் கொண்டேன். அது எடுத்துக்காட்டா நீ செய்கின்ற ஹோசேயை பார்த்து. ஹோசேயை யோசிக்காம, அவன் ஒரு நல்ல மனுஷன், தேவ மனுஷன், யோசிக்காம போய் அந்த பெண்ணை திருமணம் செய்து அவர்கள் பிள்ளைகள் பிறக்கிறது. அவன் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றான். ஆண்டவர் அவன் வாழ்க்கை மூலமாக இஸ்ரவேலர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறார். நீ இந்த மாதிரி எதற்கும் பிரயோஜனம் இல்லாமல் எல்லாரும் திட்டுற அளவுக்கு ஒரு தேவையில்லாத அர்த்தமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாய், ஆனால் நான் உன்னை மணந்து கொண்டேன், ஐ betrothed you அப்படின்னு சொல்லி. அதனால்தான் அந்த ஹோசேயால அந்த புத்தகத்துல வருது, ஐ betrothed you today அப்படின்றார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். If somebody loves you, then they will want to marry you. God loves you. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அதனால்தான் அவர் உன்னை நான் மணந்து கொள்கிறேன், நான் உன்னை நான் பெட்ராத் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார். இந்த நாள்ல நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நான் நிறைய விஷயங்களுக்கு ஒன்று சொன்னேன். நிறைய காரியங்கள் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருந்தார் நம்மோடு. எப்பொழுதும் செய்தி கொடுக்கும் பொழுது நான் எப்பொழுதும் ஆண்டவர் என்னோட என்ன பேசுகிறார் என்றும் நானும் எடுத்துக்கொள்ளும். இந்த செய்தியில மற்றவர்கள் சொல்வது மட்டும் இல்லை, நானும் இதுல வார்த்தையை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக. அப்போ எக்ஸ்க்ளூசிவிட்டி, ஆண்டவருக்காக ஒரு வைராக்கியமாக ஆண்டவருக்காக இந்த மாதத்தில் நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை நேசிக்கிறேன், அதெல்லாம் என்னோடு அணைத்துக் கொள்கிறேன் என்றார். அப்போ அந்த மாதிரி ஒரு பயங்கர வைராக்கியமான ஒரு பர்சன், ஃபெய்த்ஃபுல்லான பர்சன், ஒரு நண்பருக்கும் மேல, நெருங்கிய நண்பருக்கும் மேல ஆண்டவர் இருக்கிறார். கிரேட் பர்சன், கிரேட் லவர். அவர் இவ்வளவு நம்மளை நேசிக்கிற ஆண்டவராக இருக்கிறாரே. நாம் நிறைய காரியங்களை ஆண்டவர் விட்டு விலகி போறோமே, அதை நாம் இந்த மாதத்தில் திருத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் இந்த மாதத்தில் நாம் செய்ய போகிறோம். இந்த 4 வாரங்களில் நாம் பார்க்க போற காரியங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் எப்படி இந்த நியூ பிகினிங் இருக்கிற ஒரு பிப்ரவரி மாதத்தில் எப்படி அஸ்திபாரமாக நம்ம செய்ய போறது, கர்த்தருக்கு ஃபுல் சரண்டர் பண்ணி, காட் ஐ சரண்டர் மை லைஃப் டு யூ, நீங்க பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஆண்டவர் ஆரம்பிக்கும் போது என்ன பேபி ஆரம்பிக்கிறாரு, நான் உன்னை I betrothed you today, நான் உன்னை பார்த்துக் கொள்கிறேன் என்கிறார். அப்போ அவருடைய நேசத்தால் நம்மை அணைத்துக் கொள்ளும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? இன் ரிட்டர்ன், நான் சொன்ன பார்த்தீங்களா ஆரம்பத்திலிருந்து, God is doing something in our life, God is expecting something in our life. அப்போ இன் ரிட்டர்ன் what do I do? நான் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் இதை செய்யும் பொழுது என் வாழ்க்கையில் நான் என்ன செய்ய வேண்டும் என்பது இருக்கிறது. அப்ப நாம் ஆண்டவர் நமக்கு ஒன்று செய்து கொண்டிருக்கிற நம்ம அமைதியா இருந்தால் அது சரியா இருக்க. ஆண்டவரை நான் நேசிக்கிறேன் உன்னைன்னு சொல்லும்போது, ஆண்டவரை நான் உங்களை நேசிக்கிறேன், என்னை நீ நேசிக்கிறேன், நான் மிகவும் நேசிக்கிறேன், என் நேரத்தை நான் இப்படி செலவு பண்ண போறேன், நான் இந்த டைமை ஒதுக்க போறேன் உங்களுக்காக, நான் இந்த இந்த புத்தகத்தை இந்த காரியங்களை இந்த மாதத்தில் நான் செய்ய போகிறேன், என் ப்ரையாரிட்டி இதுதான், முதலாவது எல்லாவற்றிலும் உங்களுக்கு தான் நான் வைப்பேன், எல்லாமே உமக்காக செய்ய. ஏதாவது ஒரு காரியத்தை இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டும். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார் நம் வாழ்க்கையில. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், நம்மை என்றைக்கும் கைவிடாத ஆண்டவர் அவர். ஹல்லேலூயா. அவர் என்றைக்கும் கைவிடாத ஆண்டவர் இந்த மாதத்தில் அற்புதமாய் நம்மை நடத்த போகிறார். நிறைய காரியங்கள் இருக்கிறது, நிறைய வசனங்கள் இருக்கிறது. நாம் வருகிற வாரங்களில் நாம் பார்ப்போம். நம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். அப்பா இந்த நாளில் கூட நீர் அப்பா எங்களோடு இருப்பதற்காக நன்றி, வார்த்தை வசனம் மூலமாய் பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா தேவரீர், அப்பா இந்த நாளில் அப்பா எக்ஸ்க்ளூசிவ் லாயல்டி டு யூ லார்ட், help us to show exclusive loyalty. இந்த மாதத்தில் அப்பா கர்த்தாவே உமக்காக நாங்கள் வைராக்கியமாய் நிற்க கிருபித்தார். புதிய காரியங்களில் இந்த மாதத்தில் எங்களுக்கு செய்கிறீரே ஆண்டவரே, உமக்காக நாங்கள் வைராக்கியமாய் நிற்க கிருபித்தார். எந்த காரியத்திலும் பிசாசானவன் எங்கள் வைராக்கியத்தை உடைத்து விடாதபடி, நாங்கள் அப்பா சோர்ந்து விடாதபடி தேவரீர் உமக்காக எழும்பி நிற்க கிருபித்தார்.
தேவனே அப்பா கர்த்தாவே, எங்கள் குடும்பத்தை நீங்க நேசிக்கிறீர், எங்கள் பிள்ளைகளை நேசிக்கிறீர், எங்கள் கணவன், எங்கள் மனைவி, நீர் எங்கள் தகப்பன், அப்பா எங்கள் தாய் எல்லாரையும் நீர் நேசிக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் நண்பர்களை நேசிக்கிறீர். நாங்கள் அப்பா உமக்காக வாழ வேண்டும் என்பதற்காக கர்த்தாவே தேவரே, நீர் இன்றைக்கும் பரலோகத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி ஆண்டவர். தேவனே அப்பா கர்த்தாவே, நான் உன்னை ஐ betrothed you அப்படின்னு சொல்றீங்க. நான் உன்னை மணந்து கொள்கிறேன் என்று சொல்கிற ஆண்டவரே அப்பா தேவரே, அந்த உறவில் எங்களை பார்க்கிறீங்க, அந்த நெருங்கிய அன்பின் உறவில் எங்களை பார்க்கிறேன். அதற்காக நன்றி ஆண்டவர். எங்களை இம்மட்டுமாய் நேசிக்கிறேன் ஆண்டவர். அப்பா உமக்காக நாங்கள் அப்பா வைராக்கியமாய் வாழ கிருபைத்தாங்க. உமக்காக நாங்கள் சாட்சியாக வாழ வேண்டும். எங்களை பார்க்கிறவர்கள் இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், இவர்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாய் என்றைக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஆண்டவருக்காக இயேசு கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் நிற்பார்கள் என்று எங்களை பற்றி இந்த மாதத்தில் சாட்சியாக சொல்ல நீர் கிருபைத்தாங்க. வழிநடத்தி பலப்படுத்துங்க ஆண்டவர். எல்லா துதி கன மகிமையா உமக்கே இருக்கிறோம். மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். God says he has betrothed you. So ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். What will you do for him today? Hallelujah.